காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற நிகழ்ச்சிக்கு வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவிருக்கின்றேன். இன்றைக்குரிய தியானமானது மார்க்கு 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவனாகிலும் இந்த மலை, அதாவது கிறிஸ்துவுக்குள் அவருடைய பிள்ளைகளாகிய எவனாகிலும் தங்கள் பிரச்சனைகள், ஒருவருக்கும் ஒரு பிரச்சனைகள் உண்டு. அது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு மலை போன்ற பிரச்சனையாக இருக்கலாம். அப்படிப்பட்ட பிரச்சனைகளை பார்த்து என்னை விட்டு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் என்னை விட்டு அகன்று போ என்று சொல்ல வேண்டுமாம். இங்கே இயேசு அங்கே ஒரு நிபந்தனை, கண்டிஷன், இருதயத்தில் என்ன சொல்கிறார்? கண்டிஷன் என்ன சொன்னால் இருதயத்தில் சந்தேகப்படாமல் என்று சொல்லுகின்றார். இதைத்தான் அகற்ற வேண்டும். மனதிலே சந்தேகம் எண்ணங்கள் கிராஸ் ஆகலாம், ஆனால் இருதயத்தில் அது வரக்கூடாது. இருதயத்தில் வந்துவிட்டால் அவன் உடனே வாயை திறந்து பேச ஆரம்பித்து விடுவான். அவன் பேசின வார்த்தை அவனை ஆட்கொள்ளும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதற்கு எதிராக தோன்றும் சூழ்நிலைகளை பாராமல் தேவனுடைய வார்த்தையை பார்க்க வேண்டும். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சந்தேகம் வருவதற்கு காரணம் என்ன? மனதிலே பயங்கள், கவலைகள் வருவதால் நாம் சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பித்து விடுகிறோம். அப்பொழுது எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14:12 எடுப்பிலே அவர் சொல்லுகின்றார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி. யாக்கோபு எழுதின நிருபம் 1:6-8 நீங்கள் வாசியுங்கள். ஜெபிக்கும் பொழுது மிக முக்கியமானது தேவனுடைய வார்த்தை. இதை வைத்து தான் ஜெபிக்க வேண்டும். அது தான் பலனை கொடுக்கும். ஜெபத்தை வெற்றியாக மாற்றித் தருவது வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தைக்கு செல்ல வேண்டும். வார்த்தை கிடைத்தவுடன் வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். பிறகு தேவ சித்தத்தை அறிந்துவிட்டு பிறகு ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். ஆக ஜெபிப்பதற்கு முன்பதாக 3 காரியங்கள் நடைபெற வேண்டும். பிறகுதான் ஜெபம் செய்ய வேண்டும். எபேசியர் 5:17 என்ன சொல்கிறது? ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நமக்கு என்ன தேவையோ, ஒருவேளை சமாதான குறைச்சலாக இருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், சுகம் இல்லாமல் இருக்கலாம், வாழ்வு இல்லாமல் இருக்கலாம், வெற்றி இல்லாமல் இருக்கலாம், செழிப்பு இல்லாமல் இருக்கலாம், பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், ஊழியத்தில் பலன் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நமக்கு இது தேவ சித்தம் என்று தெரியாவிட்டால் அவரிடம் ஒப்படைத்து ஜெபிக்க வேண்டும். கொலோசியர் 1:9 இவ்வாறாக சொல்கிறது, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகின்றார்.
இந்த வார்த்தையை தியானித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல பதிலை தருவாராக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.